வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 10 கொரியன் கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 படங்களில் 9 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் அதுவும் ஒருத்தான படம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கொரியன் படமெல்லாம் நம்ம ஒரு படம் மாதிரி ஒரு கொலை நடக்கும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியாக கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்களுடைய கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன கொரியன் படமான டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2007 வருஷம் பூஷான்ல நடந்த தொடர் கொலை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்காரு. நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு, சால்வ் ஆகாமையே இருக்கு. நிறைய பெண்கள் மிஸ் ஆன கேஸ்லாம் இன்னும் பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தன் அவன் செஞ்ச கிரைமை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணை கொலை செஞ்ச கேஸில் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து, அதாவது அந்த கில்லர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கொலை மட்டும் இல்லாமல் இன்னும் 6 பெண்களை நான் கொலை செஞ்சு வெவ்வேறு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன், முடிஞ்சா அந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த கேஸை எப்படி நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஹீரோவுடைய ஆக்டிங், அந்த வில்லனுடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த படம். ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம், நல்ல படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் MX பிளேயர்லாம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பல பெண்களை கடத்தி கொலை செஞ்ச ஒரு சீரியல் கில்லர் கேஸ் 15 வருஷமாயும் சால்வ் ஆகாமல் இருக்கு. கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம இருக்காங்க. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. 15 வருஷம் கழிச்சு ஒரு கொலைகாரன் இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்றான். அவனை ஒட்டுமொத்த மீடியாவும் பேட்டி எடுக்கிறாங்க. பெரிய செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் அவன் செஞ்ச கொலையை ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கும் சரி, அவனால் கொலை செய்யப்பட்ட பெண்களுடைய பேரண்ட்ஸும் சரி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அவனை பழிவாங்க துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். படம் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன த நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் ரீசெண்டாக 2025 வருஷம் தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்லாம் கிடையாது. அவங்க ஒரு நெகோசியேட்டர், அதாவது யாரையாவது பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய குற்றவாளிகள் கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவங்க. ஒரு நாள் 2 குற்றவாளிகள் கிட்ட நெகோசியேட் பண்ண போகும்போது போலீஸ்காரங்க தெரியாமல் அந்த குற்றவாளிகளை சுட ட்ரை பண்ணும்போது அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பிணை கைதியாக வச்சிருந்த 2 பேர்த்த சுட்டு தள்ளிடுறாங்க. இதனால இந்த வேலை மேலேயே ஹீரோயினுக்கு பயங்கர வெறுப்பு வருது. வேலையே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு குற்றவாளி கிட்ட பேச சொல்றாங்க. அந்த குற்றவாளி யாரை பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யார் அந்த குற்றவாளி, யாரை பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கான், ஸோ நம்ம ஹீரோயின் அவங்கள மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஹீரோயினுடைய ஆக்டிங், அதுவும் வில்லனுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, போலீஸ்காரங்க கிட்ட ஒரு டெரரிஸ்ட்டை பற்றின ஒரு நியூஸ் கிடைக்குது. அவங்க இருந்த அந்த வீட்டை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஒரு சைக்கோனும் அவன் யூஎஸ்க்கு போகக்கூடிய ஃப்ளைட்டில் போயிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான், கொரோனா மாதிரி ஒரு ஆபத்தான வைரஸை ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த நோய் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வானத்திலேயே அந்த ஃப்ளைட் சுற்றிட்டு இருக்கவும் முடியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ஐ சா த டெவில் படத்தில் நடித்த ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஸோ 2 இம்பார்ட்டண்டான ஹீரோ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. செம்ம த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபேப்ரிகேட்டட் சிட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோ வீடியோ கேம், அதாவது சண்டை பண்ணுற மாதிரியான அந்த கேம்லாம் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அப்போ ஒரு நாள் ஹீரோ கிட்ட ஒரு செல்ஃபோன் கிடைக்குது. அந்த செல்ஃபோனுடைய ஓனர் ஒரு பெண் தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த பெண் கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் போலீஸ் வந்து அந்த பொண்ணை கொலை செஞ்சதா சொல்லி நம்ம ஹீரோவையே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் இருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா என்னதான் ட்ரை பண்ணாலும் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளிவந்தாரு, கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாகவே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹார்ட் கிட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருக்காரு. ஒரு நாள் அவருடைய 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் பேசிட்டு இருந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு இருக்க அந்த காரில் நான் பாம்பு வச்சிருக்கேன். அந்த காரை நிறுத்தினாலோ இல்லை காரில் இருந்து குதிக்கணும்னு ட்ரை பண்ணாலோ நான் பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் கேட்கக்கூடிய பணத்தை நீ எனக்கு அனுப்பணும், அப்படி இல்லைன்னா பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஹீரோவும் அந்த 2 குழந்தைகளும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராகவும் இருக்கும், எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2013 வருஷம் ரிலீஸ் ஆன த டெரர் லிவ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரை ப்ரமோட் பண்ணி ரேடியோ சேனலில் ஜாக்கியாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோ எஃப்எம்ல பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது கவர்மெண்ட்டை பற்றின கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் பேசின நபர் கவர்மெண்ட்டை பயங்கரமாக திட்டி பேசுகிறாரு. ஃபோனை கட் பண்ணலாம்னு நினைக்கும் போது கட் பண்ணவும் முடியல. அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோனில் என்கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும், ஒருவேளை பேசலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துலேயே அந்த பிரிட்ஜும் வெடிச்சு செதுறது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, அவன் என்ன டிமாண்டை கேட்குறான் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படமும் பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்கும், ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஐஎம்டிபியில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2008 வருஷம் ரிலீஸ் ஆன சேசர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டு ப்ராஸ்டிடியூட் பெண்களை கஸ்டமருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் 2 பொண்ணுங்களை வந்து ஒரு கஸ்டமருக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த பொண்ணுங்க 2 பேரும் மிஸ் ஆகிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்கள யாராவது விற்றுருப்பாங்க, விலைக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் பேசின நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோவும் அனுப்பி வச்சிடறாரு. அப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் அந்த காலில் பேசின நபர்கிட்ட தானே இதுக்கு முன்னாடியே நம்ம 2 பொண்ணுங்களை அனுப்பி வச்சோம். ஸோ அந்த 2 பெண்களுடைய மிஸ்ஸிங்க்கும் இவன் தான் காரணம், 3வது பொண்ணை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லரை சேஸ் பண்ணிட்டு போகிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன மிட் நைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. செம்ம படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, காது கேட்காத பெண்ணாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சைக்கோ கில்லர் ஒரு பொண்ணை கடத்தி கொலை செய்யறத பார்த்துறா. இந்த ஒரு விஷயத்த போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலான்னு போனால் அங்கே ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறவருடைய தங்கச்சியும் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமான அந்த கில்லர் நம்ம ஹீரோயினை என்ன பண்ணா, ஹீரோயின் அந்த கில்லர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ பயங்கர விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும், பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம படம், மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2010 வருஷம் ரிலீஸ் ஆன ஐ சா த டெவில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் சேர்க்காம கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்குது, வைலன்ஸ் இருக்குது. அதனால குழந்தைங்களோட பார்க்க வேண்டாம், ஃபேமிலியோட
பார்க்க வேண்டாம். ஒன்லி 18+ மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது காரு பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆயிடுது ஒரு இடத்துல. அப்போ சைக்கோ கில்லராக இருக்கக்கூடிய அந்த வில்லன் நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போய் பயங்கரமாக அடித்து கொலை செஞ்சிடறான். அப்போ கொலை செய்யும் போது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அடுத்து செய்யக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. செம்ம சூப்பராக இருக்கும். ஹீரோவுடைய சம்பவமாக இருக்கட்டும், வில்லனுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், பயங்கர சூப்பராக இருக்கும். விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டார், பிரைம்லலாம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.